கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கணும், அல்லது வந்து எல்லாம் பாலி இப்படிதான். அதெல்லாம் அந்த மாதிரியான நாடுகள் தான் நம்பரோட நினைச்சுக்கங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணாதான் நம்பரோட ஆக முடியும். அப்படி ஜீவகாரன் இருக்கணும் நம்பரோட ஆக மாட்டான். இப்ப நீங்க பூட்டான் எடுத்தீங்கன்னா ஜிடிபியில போறது நம்ம ஜிடிபி இருக்கோம். பூட்டான் நாடு எடுத்துக்கீங்க, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். நான் கேட்கிறேன், நீ நல்லா இருக்கியாப்பா, ஹெல்த்தியா இருக்கியா, ஹாப்பியா இருக்கியான்னு கேட்கிறேன். அதுதான் சேர்ந்து நம்ம நாடு ஒரு ஆன்மீக பொருள். அதனால ஜீவகாரணிக்கு நம்ம வித்தியாசமா பார்க்கணும். வெறுமனே ஒரு சாப்பாடு கொடுத்து சரி பண்ணுங்கிறது அந்த காலகட்டத்தில் அதுதான் பார்க்கிற ஏழு. இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஜாப் கொடுங்க. வளர்வோருக்கு சுற்றி வராங்க, எவ்ரிபடி கிவ், ஸ்வீட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, give them job, make them work, then you give the right rice. அதுதான் ரைஸ் வாங்க. நம்ம கருமுறை பாட்டியார வாங்க, அவருடைய மாப்பிள்ளை சாம்பா, கிச்சடி சாம்பா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வாங்க. இங்க ஜெனட்டிக்கல் இன்ஜினியர் கிடையாது, காலேஜ் கொடுங்க. அதுக்காக ஜீவகாரணி இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் இப்போ உபயோகிக்கிற பாலிஸ்டர் பொருள். நான் பாலிஸ்டர் வேர் பண்றதில்லை. சூட் வாங்கணும்னா கூட அது ஒரு லெனினா இருக்கணும், காட்டனா இருக்கணும். இந்த லெவலில் நம்ம பண்றோம். ஆனா இது எல்லா வகையும் பண்ணணும், எல்லாம் முடியாது. அப்போ நம்ம ஜீவகாரணி ஷூவை, லெதர் ஷூவை போட்டு வீட்டில் லெதர் சோஃபாலாம் வச்சுட்டு வெறுமனே வந்து நான் ஜீவகாரணி, நான் வளவாரில் இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் விளங்காத சன்மார்க்கம் அல்ல. வெளியேசம் போறதுனால நம்ம சன்மார்க்க ஆக முடியாது. அது அல்ல. அதை விட நம்ம இப்படி இருந்துக்கலாம். முக்கியமா நம்ம உள்ள வந்து உள்ள மாறணும். இந்த உள்ள மாறணும்னா இன்னைக்கு மாடல் வேணும், மாடல் திங்கிங் வேணும். மாடல் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா எல்லாம் தவறு. ரெண்டு விஷயம் தெரியணும். அதாவது மேற்கத்திய சிந்தனை வேணும். அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம தவறு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். அப்போ என்னுடைய என்னுடைய கருத்து என்னவென்றால், இப்ப நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் நம்ம வந்து இந்த நம்மளுடைய கலாச்சாரம் வந்து கடவுள் இல்லை என்று சொல்லுதா, கடவுள் உண்டு என்று சொல்லுதா?